தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி, இலைமலையானே போற்றி போற்றி. சிற்றம்பலம் சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமழிமைகளால் முறை வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கும் மதிப்பிற்குரிய சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை நிறுவனர் அன்பிற்குரிய ஞானமையா அவர்களே, அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற சிவநேய செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனங்கனிந்த வணக்கம். என்னுடைய அன்பிற்கினிய குமரவேலையா அவர்கள் ஒரு பாமாலை சூழி எனக்கு பாராட்டியிருக்கிறார்கள். திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்லுகிறார்: உரைப்பார் உரைப்பவையெல்லாம் இறப்பார்க்கு ஈவார் மேல் நிற்கும் புகழ் என்று. இல்லை என்று வருகின்றவர்களுக்கு யார் தருகிறார்களோ வள்ளல்கள், அந்த வள்ளல்களைத்தான் பாடுகிறார்கள். அங்கே உரை என்று சொன்னால் பாடல் என்று எழுதுகிறாங்க. இன்றைக்கி உரைனா ப்ரோஸ் ஆர்டர் நம்ம நினைக்கிறோம், வசனம்னு நினைக்கிறோம், அல்லது பேச்சு, இது போல் பேசுகிறது தான் உரைன்னு நினைக்கிறோம். ஆனால் பழைய காலத்தில் உரை என்று சொன்னால் செய்யுள் தான். அதனால் உரைப்பார் உரைப்பவை என்றால் புலவர்களெல்லாம் பாடுகிற பொழுது எதை பாடுபொருளாக கொள்கிறார்கள் என்றால், இல்லை என்று வருகின்றவர்களுக்கு இருக்கின்றவன் கொடுக்கிறான் இல்லையா, அவனுடைய புகழைத்தான் பாடுகிறார்கள் என்று ஈகையினுடைய சிறப்பை சொல்லி வள்ளலுடைய சிறப்பை சொல்கிறார் வள்ளுவர். ஒன்று பொருளை தரலாம், அதாவது இன்று நாம் செல்வம் என்று மதிக்கின்ற பொருட்செல்வம், அதை தந்தால் எல்லோருக்கும் மகிழ்ச்சி தான். ஆனால் நம்முடைய பார்வையிலே அது பொய்ப்பொருள் என்று தான் நாம் சொல்கிறோம். அது பொருளாக இருந்தாலும் அது பொய்ப்பொருள் தான். பொய்ப்பொருளை தருகின்றவர்களுக்கே புலவர்கள் பாடுகிறார்கள் என்று சொன்னால், மெய்ப்பொருளை சொல்லுகின்ற நமக்கெல்லாம் பாராட்டு என்பது ஒரு மகிழ்ச்சியை தருவது. காரணம், இதை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். சார் என்ன சொல்கிறான்னு புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அந்த மெய்ப்பொருளை நாம் சொல்லுகிற பொழுது விஷயதானம் என்று சொல்வாங்க. இல்லாதவர்களுக்கு தருவது தானம் என்றாலும், ஒன்றை அறியாதவர்களுக்கு அறிந்தவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா, அது ஒரு வகையில் தானம், விஷயதானம் என்பார்கள். அந்த வகையில் பெருமான் மரபு வழியிலே என்னை அதுபோல நெறிப்படுத்தியிருக்கிறான். என்னுடைய தந்தையாருக்கு தந்தையார், அவரும் ஆசிரியராக இருந்தவர், திண்ணைப்பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்தவர். என்னுடைய தாத்தா, தந்தை வழி தாத்தா, அவர் திண்ணைப்பள்ளிக்கூடத்திலே ஒரு கிராமத்திலே பாடம் சொல்லிக் கொடுத்தவர்கள். அவரிடத்திலே படித்தவர் தான், திண்ணைப்பள்ளிக்கூடத்திலே படித்தவர் தான் என்னுடைய தந்தை. வேறு எங்கும் பள்ளிக்கூடம் அவங்க போகலை. முறையாக இப்போது இருக்கிற ஆரம்ப பள்ளி, உயர்நிலைப் பள்ளி எல்லாம் அவங்க போகலை, கல்லூரிக்கும் போகலை. ஆனால் பெருமானுடைய திருவுருளாலே அவர்களுக்கு எல்லா கல்வி நலவும் வாய்த்து பல்கலைக்கழகங்களிலெல்லாம் அவருடைய நூல்கள் பாடமாக வைக்கப்படவர்களுக்கு அவருடைய அறிவு பறந்திருப்பதை பார்க்கிறோம், நமக்கு தெரியும். அந்த அறிவினுடைய சாயல் எனக்கு இருப்பதாலே தான் இந்த துறையில் நாம் வந்திருக்கிறோம். அவருடைய அறிவுக்கு முன்னால் நாமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது மகா மேருமலை என்று சொன்னால் நாமெல்லாம் கடுகு போல மிகச்சிறிய ஒரு அளவுதான் அவருடைய கல்வியில். ஏனென்றால் 12 வயதிலேயே அவர்கள் பல இலக்கணங்களை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அவர்கள் பிறந்த ஊர் கிராமம், இதுபோல ஒரு நூல் இருக்கிறது என்று அங்கே இருக்கின்ற பெரியவர்களுக்கு கூட தெரியாது. அந்த காலத்தில் சதகப்பாடல் பாடுவாங்க, குமரேச சதகம், அறப்பளீஸ்வரர் சதகம் என்றெல்லாம் சதகப்பாடலை அதான் பாடல் திட்டம். அது இல்லாமல் நல்வழி, மூதுரை என்று ஔவையாருடைய நீர், இதெல்லாம் தான் அன்றைக்கு பாடத்திட்டங்கள். அப்புறம் கணக்கு என்று சொன்னால்
வீசம் அரைக்காணி கால்காணி என்று அந்த வாய்பாடு இதுதான் அந்த காலத்தில் பாடம். ஆனால் தந்தையார் அதிலிருந்து முற்றிலுமாக விலகி முழுக்க முழுக்க தமிழ் இலக்கணம் சைவ சித்தாந்தம் என்று அந்த காலத்திலே வாழ்ந்த காஞ்சிபுரத்திலே வாழ்ந்த பெரியவர்கள் அவரோடு அணுகி தந்தையாரை சொல்ல கேட்டிருக்கிறேன். ஒரு முறை படிக்கிற பொழுதே அதனுடைய சிறப்பு எனக்கு தெரிந்து போகும். அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு பாட்டில் எது சிறப்பு என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அது எனக்கு அது இயல்பாகவே அது வாய்த்தது. அது பெருமான் திருவருள் என்பார்கள். ஒரு பாடலை 3-4 முறை படித்தாலும் கூட நமக்கு உடனே விளங்காது. ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஒரு முறை படித்தாலே போதும். அப்படிப்பட்ட பேரறிவு வாய்ந்தவர்களாக அது இறைவன் தந்த ஒரு அறிவு தவத்தினால் வந்தது. அந்த வகையிலே அப்படிப்பட்ட தவசாலி தவசீலர் அவர் தவம் செய்து பிறந்தேன் நான் என்பது எனக்கு ஒரு பெரிய பெருமை. அது ஒன்று தான் நான் சொல்கிறது அடிக்கடி. எல்லாருடைய பிறப்பும் வினையினால் அமைந்தது என்பார்கள். நான் என்னுடைய பிறப்பு தவத்தினால் அமைந்தது என்று நான் சொல்கிற வழக்கம் உண்டு. அதனால் இளைய பொழுதிலேயே நான் பள்ளிக்கூடம் படித்து முடித்த பின்னால் வேறு துறைக்குத்தான் நான் செல்ல இருந்தேன். அந்த காலத்தில் அதிகமாக சொல்லப்படுகின்ற பாலிடெக்னிக் என்கின்ற அதுக்கு தான் போகிறதா இருந்தேன். ஆனால் பெருமான் அங்கேயே என்னை தடுத்துட்டான். இந்த வாய்ப்பை எனக்கு தரலை. அதற்கு பின்னாலே வேறு துறைக்கு சென்று தமிழ் படிக்க வேண்டும் என்று அப்படி மடைமாற்றம் செய்து தமிழ் படிக்கின்ற அத்தனை பேருக்கும் சித்தாந்தம் தெரியும் என்று சொல்ல முடியாது. அவர்கள் அந்த துறைக்கு வருவது கிடையாது. இப்போ என்னோடு பல பேர் பயின்றார்கள், பணிபுரிந்தார்கள். பணி ஓய்வு பெற்ற பின்னால் வீட்டில் தான் இருக்கிறாங்களே தவிர நாம் வீட்டிலே இருக்கிறது கிடையாது. அப்படி பெருமான் நமக்கு ஓய்வில்லாமல் உரைக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லியிருக்கிறான், அருள் இருக்கிறான் என்றால் அதை விட ஒரு தவம் எனக்கு இல்லை. அதனால்தான் உங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது அயர்வெல்லாம் நீங்கிடும். 2 நாளைக்கு முன்னெல்லாம் பேசாமல் படுத்துட்டு இருந்தேன். என்னடா 27ஆம் தேதி வகுப்பு இருக்குன்னு. ஆனால் அது இயல்பாகவே நமக்கு அந்த வகுப்புக்கு வருகின்ற பொழுது சாதாரணமாக அது போயிடும். அதுபோல் நல்லவற்றை சிந்திப்பது, நல்லவற்றை சொல்வது. ஞானசம்பந்த பெருமான் போன்ற அருளாளர்கள் கடைக்காப்பு சொல்கிற பொழுது சொல்பவர்க்கும் கேட்பவர்க்கும் இந்த பலன் என்கிறார். இந்த பதிகத்தை சொன்னாலும் பலன், படிக்க முடியாமல் கேட்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கும் பலன் என்று. படிப்பு தெரியாதவர்கள் அவங்க என்ன பண்ணுறது, எழுத்து அறியாதவர்களுக்கு கேட்டாலும் கூட பலன்தான் என்று 2 சமமாக சொல்லியிருக்கிறார். சொல்பவருக்கு அதிக பலன், கேட்பவருக்கு குறைந்த பலன் சொல்லாமல் 2 பேருக்கும் வீடு எளிதாமே என்று சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் இவற்றையெல்லாம் சொல்வதனாலே எனக்கு புண்ணியம், தக்கவர்களுக்கு நான் சொல்வதாலே கேட்பவருக்கு புண்ணியம். நான் இருந்த மேலா கல்லூரியில் விவிலிய கருத்துக்கள் அங்கங்கே அப்பப்போ நாம் கேட்போம். நம்ம அறியாமல் காதில் வந்து விடும். அதில் இயேசுபிரான் சொல்வதாக ஒன்று சொல்வார்கள், பாறைகளே நெல் விதைக்காரே என்று அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா நெல் விளைய வேண்டுமென்றால் நல்ல பதப்பட்ட பண்பட்ட நிலத்திலே விதைத்தால்தான் விளையுமே தவிர விதைக்கத்தானே விதைக்கணும். பாறையில் விதைச்சிட்டு போனால் விதைப்பது இந்த இடம். அப்போது விதையும் சரியாக இருக்கணும், விதைக்கின்ற இடமும் சரியாக இருக்கணும். இந்த 2 மிக முக்கியம். அதுபோல் நாம் சொல்லுகின்ற சாத்திரங்களெல்லாம் விதை போல அவ்வளவு பெரிய விஷயங்களை அடக்கி சொல்லியிருக்கிறாங்க. மந்திரம் போல ஒரு விதையில் எப்படி விருட்சம் அடங்கி இருக்கிறதோ அதுபோல் சொல்லியிருக்கிறார்கள். அதை எங்கே சொல்லலாம் என்றால் யாரிடத்தில் சொல்ல வேண்டுமோ அவளுக்கு தான் சொல்லணும். வள்ளுவர் அதையும் சொல்கிறார். நீ சொன்னதை புரிந்து கொள்ளாதவரிடத்திலே சொன்னால் உன்னை குழைப்பிடுவான். நீ போய் என்ன விளக்க போனா, காணாதார் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானாம் தான் கண்டவார்னு ஒரு குறள் சொல்கிறார். ஒன்றும் புரியாத இடத்துல போய் இந்த தத்துவத்தை சொல்கிறம்பான்னு ஆரம்பிச்சின்னா அவன் என்ன பண்ணுறான், கொஞ்ச நாள் கேட்டுட்டு அதையே நம்மகிட்ட திருப்பி சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, ஒன்றும் புரியாத சொல்கிறேப்பா என்ன இது என்று அவன் குழப்பி நம்மையும் குழப்பிடுவான். எனவே அவங்ககிட்ட சொல்லாதீங்கன்னுவான். அதே போல் பால் சொல்கிறார் வள்ளுவர், பாலை சொல்கிறார். பால் நல்ல பால் தான், ஆனால் வைக்கின்ற பாத்திரம் மிக முக்கியமாக நல்லதாக இருக்கும். பாத்திரமும் நல்லதாக இருக்கணும், பாலும் நல்லதாக இருக்கணும். நல்ல பாலாக இருப்பதாலே எந்த பாத்திரத்திலும் ஊற்ற முடியாது. அதுபோல் நல்ல கருத்துக்கள் பால் போல, பாத்திரம் அறியாமல் நீங்கள் அதை சொன்னீங்கன்னா பயன் கிடையாது என்று பெரியவர்கள் சொல்லுகிறாரே. நான் பார்க்கின்ற அத்தனை பேரும்
நல்ல பாத்திரங்கள் சற்பாத்திரங்கள், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நாம் பார்க்கிற பொழுது எவ்வளோ விஷயங்களை நாம் சொல்கிறோம். எல்லாம் இன்னைக்கு கூட கஷ்டமான விஷயம்தான் எனக்கு தெரியும். மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், சொல்லி வைக்கணும் என்று தான் இலக்கணத்தை நான் இன்றைக்கி தொல்காப்பியத்தை கொஞ்சம் நடத்தினேன். அதுபோல் கேட்கின்றவர்கள் நீங்கள் இருப்பதால் தான் எங்களுக்கு இவற்றை சொல்லலாம் என்று எண்ணம் வருகின்றது. வாழ்வரைனா என்னென்ன புரியாத பல பேருக்கு அது தொல்காப்பியத்தில் சொல்லப்படுவதை அது உரையில் என்ன அழகாக எழுதுறாங்க. பால் என்பது ஊழுக்கு ஒரு பெயர், நம்முடைய ஊழை நிர்ணயிக்கின்ற ஒரு தெய்வம் அது என்று சொல்லியிருக்கிறாங்க. அதிதெய்வமாக எல்லாவற்றையும் சொல்லலையா? அப்போ சைவ சித்தாந்தத்தில் ஆதி பௌதிகம், ஆதி ஆன்மீகம், ஆதி தெய்வீகம் என்று மூன்று சொல்கிறோம். ஆனால் ஒரு பொருள் என்று சொன்னால் அந்த பொருளுக்கு ஒரு மந்திரம் உண்டு. எல்லா பொருளுக்கும், இது கூட சொல்கிறேன், இதுக்கு கூட ஒரு மந்திரம் உண்டு. அந்த மந்திரத்தை நீங்கள் சரியாக உச்சரித்தால் இந்த ஒலிபெருக்கை கேட்காமல் நின்றுடும், பேசாமல் நின்றுடும். அப்படி செய்யலாம்ன்றாங்க. மந்திர கட்டுப்பாடு தம்பனம்னு வாங்கத, மந்திர தம்பனம் என்று கட்டுறது. கடிக்கின்ற வல்லரவு பாம்பு, அதுக்கு மந்திரம் சொன்னால் அப்படியே படுத்துரும், பேசாமல் இருந்துடும். அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அது எல்லாவற்றுக்கும் உண்டு. சித்தாந்தத்தில் கருட பாவனைன்னு சொல்லுவாங்க. ஒரு மந்திரவாதி அந்த காலத்தில் இருந்தார்கள். எனக்கு நான் அம்மா சொல்லி கேட்டிருக்கிறேன், அப்பா சொல்லி கேட்டிருக்கிறேன். அங்கே பக்கத்தில் கிராமத்தில் புலிவாயில் பூசாரி ஒருவர் இருந்தார். அவர் என்ன செய்வாராம், உண்மையிலே பக்திமானவர். கன்னியம்மை, கன்னிமான்றாங்க இல்லையா, அந்த கன்னிமாவளுக்கு வசிய தேவதை. நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வீட்டில் யாருக்காரும் உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம். நீங்கள் போய் அங்கே அவர்கிட்ட சொன்னீங்கன்னா என்ன எப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அது எப்போ சரியாகும் சொல்லுங்கன்னா அவர் என்ன பண்ணுவாராம், விபூதி அப்படியே சட்டை வைத்துக்கிட்டு அப்படியே விரலால் அலைவாராம். அலைந்துட்டு சாதம் போட்டு பேசுறீங்களே அந்த மாதிரி அப்படியே கண்ணை மூடிட்டு கரெக்டாக சொல்லிவிடுவாங்க. இந்த நோய் இருக்கிறது, இந்த நோய் உடனே நீங்கிவிடும் என்று சொல்லுவாங்க. அது ஏன்னா என்னுடைய பெரியக்கா சமக்கை, அவங்க தான் முதல் குழந்தை எங்கள் வீட்டில். அந்த அந்த குழந்தை ஒரு வயதாக இருக்கிற பொழுது அப்பா இங்கே வந்துட்டாங்க, காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டோம். கிராமத்தில் இருந்தவங்க இங்கே வந்தாச்சு. வந்த கொஞ்ச நாளில் என்னமோ இந்த தண்ணி ஊற்றுக்குள்ளே அந்த குழந்தைக்கு ரொம்ப, எங்கள் அக்காவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போய் மெலிஞ்சு போய் இனிமேல் பிழைக்காதுன்னு இங்கே சொல்லிட்டாங்களா. இங்கே இருக்கிற டாக்டர்ஸ்லாம், அங்கே அனந்த நாராயணலாம் இங்கே இருந்தாங்க, இந்த டாக்டர்ஸ்லாம் அவங்களாம் பிழைக்காதுன்ட்டாங்க. அம்மா மட்டும் என்ன பண்ணாங்க, பூசாரிக்கிட்ட போவோம் என்று அதை நம்பிக்கொண்டு அவர்கள் பூசாரிக்கிட்ட போனாங்க. இதெல்லாம் அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். போன உடனே அவர் பூசாரி பார்த்துட்டு குழந்தைய பார்த்தாராம். என்னம்மா ரொம்ப மெலிந்திருக்குது, நலிவாக இருக்குதே, என்ன செய்கிறதுன்னு தெரியலையே எனக்குன்னு அவர் நம்பிக்கை இழந்து முதல்ல சொல்கிறார். இருந்தாலும் நான் அம்மையை வேண்டுகிறேன் அப்படின்ட்டு தட்டை எடுத்து அப்படி விபூதி அப்படி இலக்கினாராம். கவலைப்படாதம்மா, குழந்தைங்க ஒன்றும் இல்லை அப்படின்னாரா. விபூதியை கடந்த உடனே கவலைப்படாத, நல்ல குறி தென்படுகிறது, குழந்தைக்கு ஒன்றும் இல்லைனாங்க. அக்கா நீண்ட நாள் வாழ்ந்தாங்கன்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் அவ்வளவு தூரத்திற்கு மந்திரம் இருந்திருக்குன்னு பார்க்குறோம். என்னுடைய தாய்க்கு எனக்கு பின்னால் ஒரு ஆண் குழந்தை ஜனித்தது, வயிற்றில் கருவாக தரித்தது. என்னுடைய ஜாதகப்படி எனக்கு தம்பி இருந்தால் அம்மா இருக்க மாட்டாங்க. தம்பியோ அண்ணனும் எனக்கு கிடையாது. தமக்கை தங்கையெல்லாம் உண்டு ஜாதகப்படி. அண்ணனும் எனக்கு கிடையாது. பிறந்தால் தம்பி பிறக்கணும், தம்பி பிறந்திருக்கிறான், குழந்தை வயிற்றில் இருக்குது. ஆனால் அந்த குழந்தை சரியாக இல்லாமல் பிறக்கின்ற கொஞ்ச நாளுக்குள்ளாது இறந்து போச்சு, வயிற்றிலே இறந்து போச்சு. வயிற்றிலே இறந்துட்டு ஒரு நாள் இருந்திருக்குது. அந்த காலத்தில் ஒன்றும் மருத்துவம்லாம் கிடையாது. ஒரு நாள் இருந்து பெருமானுடைய திருவுருளாலே குழந்தை பிரசவம் ஆகிப்போச்சு. குழந்தை பிறந்து விடுச்சு. இறந்து குழந்தை பிறக்காது, இறந்த குழந்தை பிறந்து போச்சு. ஆனால் என்ன ஆயிடுச்சு என்றால், எங்கள் அம்மாவுக்கு ஜன்னி வச்சு விடுச்சு, குளிர் ஜன்னி வச்சுட்டு அவங்க பேச ஆரம்பித்தா 4 தெருவுக்கு கேட்கும். அப்படி பேசுவாங்க. புத்தே திரு தான் அங்கே இருந்தாங்க. கச்சிபேச கோயில் புத்தே திருப்பூரம் அங்கே தான் இருந்தார். எவ்வளோ டாக்டர்லாம் வந்து பார்க்குறாங்க. அந்த காலத்தில் ஒன்றும் யாருக்கும் நம்பிக்கை இல்லை. சிறுச்சபை டாக்டர் வந்து பார்க்குறார், அனந்த நாராயணன், டாக்டர் PS சீனிவாசன் ஒருத்தர் இருந்தார். அவங்கெல்லாம் வந்து பார்க்குறாங்க, ஒன்றும் நம்பிக்கை இல்லை. பேச்சு வேறு அதிகமாக பேசிட்டே இருப்பாங்க. அப்போ என்னுடைய அம்மாவுடைய தங்கை, நேர் தங்கை சித்தி எனக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் தெய்வ நம்பிக்கை உண்டு, தெய்வ ஆவேசம் வரும். அவங்க வந்தாங்க. வந்துட்டு அக்கா இப்படி இருக்கிறாங்களே என்று சொல்லி, இன்றைக்கு நான் போனேன்னா அந்த இடம் பார்ப்பேன்.
நம்ம தொண்டமண்டலாதீனம் போகிறோம் இல்லையா, புத்தேர் வழியாக போய் ஏகாமனாவுடைய சன்னிதியை போகிறோமே, சரவண சதாசிவம் வீட்டு வழியாக போகிறோம் இல்லையா, போனாங்க. சுரகரீஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா, சுரகரீஸ்வரர் கோயில் அங்கே இருக்குது. அந்த கோயிலுக்கு போனாங்களாம். போனாங்க சித்தி, அது எல்லாம் எனக்கு தெரியும். அங்கே போய் அங்கே ஒரு இது போல பூசாரி போல் ஒருத்தர் இருந்திருக்கிறார். அவர்கிட்ட போய் வேண்டியிருக்கிறாங்க. அவர் அதே மாதிரி விபூதியை பிடித்து, அவருக்கு அந்த அப்போவே ஒரு மாதிரி அவருக்கு ஆவேசம் வந்ததான், பிடிச்சிட்டு ஒன்றும் பரவாயில்ல கவலைப்படாது என்று அந்த விபூதி கொடுத்தாராம். இதெல்லாம் சித்தி பின்னால் எனக்கு சொல்லிச்சு. வாங்கிட்டு தான் தெரியுமா சித்திக்கு. அங்கிருந்து எவ்வளோ தூரம் பாருங்கள் நான் சொல்கிறது, ஏறக்குறைய கச்சவேஸ்வரர் கோயில் வழி புத்தேத்திரு அந்த பக்கம் வரணும். அது வரையும் ஓடியாந்தாங்க, ஓடியாடுறாங்க வேகமாக, அந்த ஆவேசத்தோடு ஓடியாடுறாங்க, பிடிச்சிட்டு ஓடியாடுறாங்க. நாங்களாம் தெருவில் உட்காந்து விளையாடிட்டு, சின்ன பசங்க தானே, என்ன சித்தி இப்படி ஓடியாருதே, சித்தி இப்படி ஓடியாருதுன்னு நாங்கள் கிண்டல் பண்ணுறோம். அது யாரையும் பார்க்கல, நேராக போச்சு, வேகமாக போய் அம்மாவுடைய நெற்றியில் போய் முருகா என்று இட்டு. அது வரையில் பேசி கொண்டிருந்தவங்க பேச்சு அப்படியே நின்று போச்சு. அது வரையிலும் பேசிகிட்டு இருந்தாங்க, பேசுவாங்க, அப்படியே நின்று போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் தேறினார்கள் என்றால் எந்த மந்திரமும் கிடையாது. மந்திரமாவது நீர் தான், அதுதான் எங்களுக்கு. அது மாதிரி அப்புறம் அம்மா எவ்வளோ நாள் இருந்தான். அதனால் மந்திரவாதிகள் வந்ததுன்னா உண்மையாக சேவை செய்ய வேண்டும் என்று மந்திரத்தை உச்சரித்தால் அது பலன் தரும். மற்ற வியாபாரமாகவோ பொருளுக்காகவோ செய்யக்கூடாது என்பது அந்த காலத்தில் இதெல்லாம் யாரும் ஒன்றும் வாங்குறதும் கிடையாது. அதில் சித்தாந்தத்தில் சொல்கிற பொழுது ஒவ்வொரு பொருளுக்கும் மந்திரம் உண்டு என்றால், இந்த பொருள் என்றால் இது பௌதிக பொருள், பூதங்களால் 4 பூதங்களால் ஆனது. எனவே இது ஆதி பௌதிகம். இந்த ஆதி பௌதிகத்திற்கு ஒரு மந்திரம் உண்டு. அது ஆதி தெய்வீகம். அது மந்திரம் இருப்பது ஆதி தெய்வீகம், அதிதெய்வமாக இருக்கின்ற மந்திரம். அந்த மந்திரத்தை உச்சரித்தால் நாம் அந்த பொருளுக்கு நாம் என்ன விரும்புகிறோமோ அது நடக்கும். அது பெருமானுடைய சக்தியால், இறைவனுடைய அருளால் நடக்கும். எனவே அது ஆதி ஆன்மீகம் என்று ஒரு பொருளோடு 3 மடங்கி இருக்கிறது. பௌதிக பொருள் தான், நம்ம பார்க்கிற பௌதிக பொருள் தான். ஆனால் அந்த பௌதிக பொருளுக்கு நாம் மந்திர சாநித்தியம் செய்கிறோம். ஒரு சிலையை வைத்துக்கொண்டு, சிவலிங்கத்தை வைத்துக்கொண்டு நாம் மந்திர சாநித்தியம் செய்கிறோம், செய்து வழிபடுகின்றோம். அங்கே பெருமானுடைய அருள் அங்கே வந்து நிலவுகிறதுன்னு பார்க்குறோம் இல்லையா. இதெல்லாம் ஏதோ கற்பனையோ அறிவுக்கு அப்பாற்பட்டதோ அல்ல, முழுக்க நடைமுறையிலே இருக்கின்ற ஆன்மீக முறை. இதைத்தான் இல்லைன்னா இவ்வளோ தூரம் அவங்க பேச மாட்டாங்க. இவ்வளோ தூரம் அதை சொல்லுகிறார்கள். இன்றைக்கி கூட அதை சொல்லவே என்று எண்ணினேன். எந்திரத்தை பற்றி தான் நம்ம படிக்கிறோம். எந்திரத்தை பற்றி படிக்கிற பொழுது உங்களுக்கு அந்த பகுதியை நான் படித்தனா இல்லையான்னு தெரியல. அதாவது முன்ன 39ஆம் பக்கமாக இருக்கும். 39ஆம் பக்கம் எந்திரத்தை பற்றி உள்ள சில விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். நான் படித்த ஞாபகம் இருந்தாலும் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்திர வழிபாடு ஏன் என்கிற பொழுது, முதலாவதாக இந்த பழங்களில் எலுமிச்சம்பழம் என்பது ஒரு பெரிய சக்தி உடையன்னு சொல்கிறோம் இல்லையா. எந்த தீய சக்தி அணுகாமல் இருக்குன்னு கட்டுறோம் இல்லையா, அதில் கையில் கொண்டு போகிறோம் இல்லையா. அதுபோல் தகடுகளில் செப்பு தகடு அல்லது தங்கம் கொஞ்சம் விலை அதிகமாக போச்சு. இப்போது செப்பு தகடு ஈக்குவல் தான், அதே சக்தி உடையது. அந்த செப்பு தகடு தான் நமக்கு எந்திரத்துக்கு பயன்படும்ன்றாங்க. அதில் எந்திர வடிவாக சொல்கிற பொழுது கோடு போடுறோம் இல்லையா. இன்றைக்கி டாக்டர் அன்பழகன் வரல, அவர் பேராசிரியர் வந்து அவர் சொல்லுவார். கணக்கில் என்ன சொல்கிறாங்க என்றால், கோடு என்றால் என்ன அர்த்தம் என்றால், அதுக்கு என்ன டெஃபினிஷன், என்ன விளக்கம் என்றால், பல புள்ளிகளின் கூட்டம்ன்றாங்க. பல புள்ளிகள் ஒன்று ஒன்றா அப்படி பக்கமாக வச்சா அது கோடாயிடும் அப்படின்றாங்க. அது வேகமான வச்சிடறோம். பல புள்ளி தான் அது ஒரு கோடுன்றோம் இல்லையா. அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. எந்திரத்தில் பிந்துன்னு வாங்க. அதை பிந்து என்றால் புள்ளின்னு அர்த்தம். பெண்களுடைய நெற்றியில் பொட்டு வைக்கிறோம் இல்லையா, அது பிந்துன்னு வாங்க. வடமொழியில் பிந்துன்னு வாங்க. அதை ஒரு புள்ளியாக வைக்கிறோம் இல்லையா, அது புள்ளினா புள்ளியாக இருக்காது, கொஞ்சம் மேலே அந்த மழை துளி போகிற அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதான் பிந்து. நீங்கள் பிந்து என்பது வரி வடிவம். வரி வடிவத்தில் பிந்து நம்ம புள்ளி வைக்கிறோம். அந்த புள்ளியைத்தான் குறுக்கு நெடுக்குமா நம்ம வைக்கிறோம். அப்புறம் அதுக்கெல்லாம் விளக்கம் இருக்கட்டும். குறுக்கு நெடுக்குமா சொல்கிறோம் இல்லையா.
நெடுக்கும் குறுக்குமாக வைக்கிற போது அது சக்கரம் என்று ஆகிறது. மண்டலம் என்றோ சக்கரம் என்றோ அதை சொல்லலாம் அப்படின்றாங்க. மண்டலம் வேறு சக்கரம் வேறு என்ற ஒரு கருத்து இருக்குது. இப்போ அதுக்குள்ளே போக வேண்டாம், அது அப்புறம் அதை சொல்கிறேன். சக்கரம்னே வைத்துக்கொள்ளுங்க. ஒரு குறிப்பிட்ட வரையறை செய்துடுறோம் இல்லையா? இப்போ ஆ என்று எழுதுகிற பொழுது ஆ என்ற ஒலியை அந்த வரி வடிவத்திலே நாம் சிறை செய்கிறோம், வரையறைப்படுத்திட்டோம். நெடிலாக ஆன்னு சொல்ல முடியாது, குறிலாக ஆன்னு எழுதிட்டு ஆன்னு படிக்க முடியாது. அப்போது ஆ என்ற ஓசையை அல்லது ஒலியை அந்த வரி வடிவத்திலே வரையறை செய்கிறோம். அப்போ ஒலிக்கு வரி வடிவம் ஒரு வரையறை ரெக்கார்ட் பண்ணுறோம் இல்லையா? அதே போல் அந்த காலத்தில் மந்திரத்தை வரி வடிவமாக செய்யணும். வரி வடிவமாக செய்கிற பொழுது புள்ளி தான் அடிப்படை. நீங்கள் எடுத்து இருக்கட்டும், நம்ம ஆ என்று எழுதும்பொழுது முன்ன என்ன பண்ணோம், ஒரு புள்ளி வைப்போம். புள்ளி அப்படி வைத்து அப்புறம் தான் ஆ என்று எழுதுறோம் இல்லையா? புள்ளி தான் அடிப்படை. அந்த புள்ளியை வைத்து கோடு வரைகிறோம். கோடு வரைந்த பின்னால் எழுத்துக்களாக நாம் அதை மாற்றணும். ஒவ்வொரு அறையாக வைத்து எழுத்துக்களாக மாற்றணும். அந்த எழுத்துக்களில் எது எழுத்துக்கள் என்று சொன்னால் மந்திர எழுத்துக்கள் தான் சிறந்தது. அதில் மூல மந்திரம் சிறந்தது. எல்லா சமயங்களுக்கும் பல மந்திரங்கள் இருந்தாலும் மூல மந்திரம் சிறந்தது. அப்போ சைவத்தில் மூல மந்திரம் எது என்றால் நமக்கு தெரிந்தது, அதை தூல பஞ்சாட்சரம் என்றும் சூக்கும பஞ்சாட்சரம் என்றும் ரெண்டாக பிரிக்கலாம். அப்புறம் முத்தி பஞ்சாட்சரம் சொல்லலாம். திருமூலர் என்ன வரையறை செய்கிறார் என்றால், இந்த சக்கரத்தில் தூல பஞ்சாக்கரம் சூக்கு பஞ்சாக்கரம் தேவை, ரெண்டு வகையாக நீங்கள் செய்யலாம் என்று முதல்ல சொல்லிவிடுவார். ஆரம்பத்தில் எப்படி பாடம் படிக்கிறோமோ அதுபோல் மந்திரங்களை தூலமாக நீங்கள் சொல்லுங்கள், அதற்கு பின்னால் சூக்குமா சொல்லலாம்னு வரும். தூலமாக சொல்கிறது ஏன் என்றால், எழுதியிருக்கோம் நம்ம பின்னால் வருது குறிப்பில், உலக இன்பம் கருதி நீங்கள் எந்த வழிபாடு செய்தால் தூல பஞ்சாட்சரம் தான். சூக்கு பஞ்சாட்சரத்தை வைத்து நீங்கள் உலக இன்பத்தை பெறக்கூடாது, பெற முடியாது. சூக்கும பஞ்சாட்சரம் என்று சொன்னால் சிவாய நமன் எழுதினீங்கன்னா அது அருளியலுக்கு உள்ளது, வீடு பேற்றுக்குரியது என்று ரெண்டு வகையாக பார்க்கணும். அப்போது உலகியல் என்பது புத்தி அல்லது சித்தின்னு சொல்லுவாங்க, அருளியல் என்பது முத்தின்னு சொல்லுவாங்க. எனவே முத்தியை நோக்கினால் உங்களுக்கு சூக்கும பஞ்சாட்சரம், உலகியலை கருதி புத்தி வேண்டும், எனக்கு சித்தி வேண்டும், பொருள் வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் எந்திரம் உங்களுக்கு பயன்படும், அதற்கு தூல பஞ்சாட்சரம் என்று சொல்கிறாங்க. அதனால் என்ன செய்திருக்கிறார்கள், இதெல்லாம் குறிப்பு உங்களுக்கு இருக்கிறது, நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். தூல பஞ்சாட்சரம் என்பது, தூல பஞ்சாட்சரம் சொல்வதாலே அது தூல திரு அம்பல சக்கரம், தூல அம்பல சக்கரம். அது சூக்கும மந்திரத்தை சொன்னால், சூக்குமாக சொன்னால் சூக்கும அம்பல சக்கரம் என்று சொல்கிறார் திருமூலர். மூன்றாவது தூல பஞ்சாக்கரத்தையும் சூக்கு பஞ்சாக்கரத்தையும் இணைத்து சொன்னால் அது சூக்கும அம்பல சக்கரம் என்று மூன்றாக பிரிக்கிறார். இந்த மூன்று எதற்கு என்று சொன்னால், உலகியல் கருதி, அருளியல் கருதி, உலகியலும் அருளியலும் கருதி. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவார் என்று சொன்னால் அது உலகியலும் பொருளியலும் கருதி, அருளியலும் கருதி தானே. அதனால் பெருமானுடைய வீடு பேர் வேண்டும் என்று கேட்பது வேறு, உலகப் பயணம் வேண்டும் என்று சுந்தரர் நமக்காக பாடுறார் இல்லையா, அதுபோல் ரெண்டும் வேண்டும் இல்லையா என்று அதனால் மூன்று வகையாக அதை வைத்திருக்கிறாங்க. அதற்கு வரையறை செய்திருப்பது எழுத்துக்கள் என்றால் அது மந்திர எழுத்துக்கள், அது மூல மந்திர எழுத்துக்கள். அப்புறம் அது ஒன்று தான் மிக முக்கியமாக சொல்லணும். அதுதான் உங்களுக்கு அந்த 39ஆம் பக்கத்தில் அதில் என்ன எழுதியிருக்கிறோம், நீங்கள் என்னதான் ஒரு சிலை வடிவத்தை வைத்து வழிபட்டாலும் பரம்பொருளாக, அதுதான் ரவீந்திரநாத் தாகூருக்கும் காந்தியடிகளுக்கும் அந்த சர்ச்சை வந்துதான், விவாதம் வந்த பொழுது தாகூர் கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை குறைந்தவர். காந்தியடிகளை கேட்டாராம், பரம்பொருள் என்பது வியாபகம், நீங்கள் சொல்கிறீங்க, வியாபகமான ஒரு பொருளை இப்படி மாதிரி ஒரு சிலையை வைத்து கொண்டு கும்பிட்றீங்களே ஏகதேசமாக, இது நியாயமா என்று கேட்டார். பரம்பொருளாக இருப்பதை அடக்கி வியாபகத்தில் இவர் தான் கடவுள்னு சொல்கிறீங்களே, இது நியாயமா என்று கேட்டாராம். அப்போ அவர் என்ன சொன்னார், இது கடவுள் அல்ல, கடவுளை காணுகின்ற வழி அப்படின்னாராம். கடவுள் நாங்கள் சொல்லலை, கடவுள் வியாபகம்தான், அதை நமக்கேற்ற விருப்பமான ஒரு உருவத்தில் வைத்து வழிபடுகின்றோம். கண் தெரியாதவனுக்கு நம்மால் கண் கொடுக்க முடியாது, ஆனால் கோலை கொடுக்கலாம், கோலை தட்டி பார்த்து போன்னு சொல்லலாம். அதுபோல் இறைவனை அறிய முடியாதவர்களுக்கு நம்மால் இறைவனை காட்ட முடியாது,
இறைவனை காட்டுவதற்கு குருடனுக்கு கோல் போல இந்த நாம் சிலா வழிபாடு செய்கிறோம் என்று ஒரு விளக்கம் கொடுத்தார். தாகு சமாதானம் அடைந்தான்னு சொல்கிறான். அதே போலத்தான் இங்கேயும் எந்திரம் என்பது பிரம்மம் தான். அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன ராமாயணம் பல ராமாயணம், அதில் ராமன் பல ராமர்கள் சொல்கிறாங்க இல்லையா? அதனால் அதான் அது ஒரு பகுதியாக சொல்லுவாங்க. அதனால் அதுபோல் எந்திரத்தில் வழிபடுகின்ற பொழுது அதைத்தான் உங்களுக்கு அங்கே விளக்கி இருக்கிறேன். எந்திரம் அருவுருவம் இலிங்கம் போலன்னு சொல்லியிருக்க. முதல் எப்படி பரம்பொருளாக இருக்கிற சிவனுக்கு சிவலிங்கம் என்று ஒரு வைக்கிறோம் இல்லையா, ஒரு அடையாளம் வைக்கிறோம் இல்லையா, அதே போலத்தான் எந்திரத்தை நாம் வைக்கிறோம். என்னை இலிங்கத்திலே நம் பெயர் எழுதுவது கிடையாது, நான் எந்திரத்திலே அந்த மந்திரத்தை எழுதுகிறோம். அதுதான் மந்திரத்தினாலே அர்ச்சனை செய்கிறோம் இலிங்கத்துக்கு. ஆனால் இங்கே எந்திரத்தில் மந்திரத்தை எழுதுகிறோம். எனவே அருவுருவமாக இருப்பது எந்திரம் என்பது உருவம் கிடையாது. ஏன்னா அதுக்கு கை கால் கண் மூக்கெல்லாம் கிடையாது. எனவே அது உருவம்னு சொல்ல முடியாது. அருவம்னு சொல்லாமல் என்றால் கண்ணுக்கு தெரிகிறது. எனவே அது அருவம்னு சொல்ல முடியாது. எனவே கண்ணுக்கு தெரிவதாலே அது அருவம் அல்ல. முகம் கண் கை கால்லாம் இருப்பு இல்லை, எனவே அது உருவம் அல்ல. எனவே அருவுருவம் என்று எந்திரத்தை நாம் சொல்கிறோம். அந்த எந்திரத்தை இலிங்கம் போல வைத்துக்கொள்ளலாம். அங்கே அருவுருவ திருமேனியாக இலிங்கத்தை சொல்வது போல எந்திரத்தை வைத்துக்கிறோம். ரெண்டாவது, அது வியாபக நிலையை குறிப்பது. ஏகதேசமாக எந்திரம் இருந்தாலும் சொல் பிரபஞ்சம் என்கிற பொழுது எங்கெல்லாம் பொருள் இருக்கிறதோ அங்கெல்லாம் சொல் நீளும். உதாரணம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நமக்கு தெரிந்தது வானம் தான். நமக்கு தெரிந்தது அதுவே ரொம்ப நுட்பமாக இருக்குது. அதுவே சில பேர் இல்லைன்றான், ஆகாயம் இல்லைன்னு வேற சொல்கிறான். அந்த சர்ச்சை இருக்கட்டும். வானம் ஆகாயம் சொல்கிறோமே, ஆகாயம் நம்ம கண்ணுக்கு எட்டுது, கைக்கு தெட்டுக்கிறதா? கைக்கும் எட்டலை கண்ணுக்கும் எட்டலை, ஆகாயம் தெரியல. இப்போ நீளமாக பார்க்குறமே அது ஆகாயம் இல்லை. அந்த மற்ற மேகங்கள்லாம் சேர்ந்து தான் அந்த பிரதிபலிப்பு தான் தெரியுது ஆகாயமே தவிர ஆகாயம் நீளம் அல்ல, கருப்பும் அல்ல. அது எப்படின்னே தெரியாது. அருவப்பொருள், அது கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாதவற்றையும் நாம் பூதம் என்று வைத்துக்கொண்டு அதை கணக்கிடுகிறோம். அதுக்கு நாம் நிறம் சொல்லுகிறோம், பீஜாச்சரணம் சொல்கிறோம் இல்லையா, அடிப்படையாக. அப்போது வியாபகமாக இருக்கிற ஒரு ஆகாயத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைத்து நாம் செய்கிறோம் இல்லையா, அதே போலத்தான் வியாபகமாக இருக்கின்ற பெருமானை நாம் இதுபோல எந்திரமாக வைத்து நாம் வழிபடுகிறோம் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். ஏன் எந்திரம் என்று சொன்னால், ஒன்னொன்றுக்கு அடையாளம் உண்மை விளக்கத்தை சொல்கிறார் இல்லையா. அதாவது பூமிக்கு நீ பூஜை செய்ய வேண்டும் என்று சொன்னால் சதுரம், அந்த எந்திரத்தை சதுரமாக வைத்துக்கொள் அப்படின்றாங்க. தண்ணீருக்கு நீ செய்ய வேண்டும் என்றால் தாமரை போல வைத்துக்கொள் என்றெல்லாம் அங்கே சொல்கிறாலே உண்மை விளக்கம். அதுபோல் வானத்துக்கு சொல்கிற பொழுது அங்கே பிந்துன்னுவாங்க, ஒரு துளி, அதுதான் ஆகாயம், அதுதான் ஆகாயத்தை குறிப்பது என்று சொல்கிறோம் இல்லையா. அதுபோல் வியாபகப் பொருளுக்கு நாம் எந்திரத்தை வைத்துக்கொண்டு எழுத்துக்கள் மூலமாக, மந்திர எழுத்து மூலமாக நாம் வழிபாடு செய்கிறோம் என்பதுதான் எந்திர வழிபாட்டுக்குள்ள சிறப்பு. அதனால் வியாபக நிலையை குறிக்கும் என்றால் நாம் எந்த பொருளை வைத்தாலும் அது ஏகதேசம்தான். நடராஜர் உருவமாக இருந்தாலும் சரி, தட்சிணாமூர்த்தியாக இருந்தாலும் அது ஏகதேசம்தான். ஆனால் எந்திரத்தில் வைக்கிற பொழுது சொல் அல்லவா, சொல் எந்த அளவுக்கு நீளும் என்றால் நம்முடைய பொருள் எந்த அளவுக்கு நீளுமோ நம்முடைய நிலை. அதாவது மாணிக்க வாசகர் சொன்னால் உங்களுக்கு தெரியும். அதாவது பாதாளம் ஏடினும் கீழ் சொல் கழிவு பாதமலர்ன. சொல் கழிவுன்னா அங்கே சொல் இல்லை. நீங்கள் சொல்லோட அடக்கிட்டீங்கன்னா இதுதான் பாதம், இங்கே தான் இருக்குது பாதம்னு சொல்லிட்டீங்கன்னா அதைத்தான் எண்ணிக்கொண்டு போனார் திருமால். அவர் 7 தலம் 7 தலத்தை உருவாருங்க. 7வது தலம் தான் பாதலம் இல்லையா. அதல விதல சுதல தராதல ரசாதலம் சொல்கிறோமே, மகாதலத்துக்கு அடுத்தது நமக்கு இருப்பது பாதாளம். பாதாளம் வரையில் தான் அவரால் போக முடியும், அதற்கு மேல் அவரால் போக முடியாது என்பதைத்தான் மாணிக்கவாதகர் 7 தலம் உருவி எய்த்துன்றார். இழைத்து போனார் திருமூலர், திருமால் சொன்னார். அதுக்கு மேலே அவரால் போக முடியலன்னா அவருக்கு அவ்வளோதான் எல்லை. ஆனால் என்ன சொல்கிறார் மாணிக்க வாசகர், அது சொல்லுக்கு அடங்காதுப்பான்னார். ஏன்னா உனக்கு பொருளே தெரியலையா, பொருள் தெரிந்தால் தானே சொல்ல முடியும். பெருமானுடைய பாதம் எங்கே இருக்குன்னு சொன்னால் அது பாதாளம் ஏடினும் கீழ் சொல் கழிவுன்னார். நம்மளால் சொல்ல தெரியாத ஒன்றுன்னார். சரி, போதாறு புனை முடியும் எல்லா பொருள் முடிவேன்ட்டார். அது பொருள் அதுக்கு முடிவு அதுதான் என்று இது சொல்லுக்கு சொல் கழிந்திருக்கிறது, அது பொருள் கழிந்திருக்குது என்று ரொம்ப அழகாக பண்ணார். அப்போ என்ன அர்த்தம் என்றால், பொருள் நமக்கு புலப்படாத போது சொல் கிடையாது. அதைத்தான் இங்கே சொல்கிறார். இப்போ பெருமான்
பொருளை சொல்லை கடந்தவனா அவன் பொருள் தானே, பரம்பொருள் தானே. சொல்லை கடந்தவனா இல்லையா என்றால் நிச்சயமாக தெரியும் சொல்லை கடந்தவன் தான். சொல்லை கடந்தவருக்கு நாம் எப்படி சொல்ல முடியும்? வியாபக நிலை என்ன சொல்ல முடியும்? அதனால் என்ன பண்ணுறோம், மந்திர எழுத்துக்கள் தான் சிறந்தது என்று சிவஞான சித்தியாரில் அத்துவாக்கள் 6, அதில் மந்திரம் சிறந்த அத்துவா, அதுதான் அவனை அடைவிக்கும், மற்ற பொருளெல்லாம் அவனை அடைவிக்காது. மந்திரம் என்ற சொல் அது சடப்பொருள் தான், மாயா காரியம்தான், இருந்தாலும் சுத்தமாய என்பதாலே அது அவனை அடைவிக்கும் என்றுதான் மந்திரத்தினாலே நாம் அடைகிறோம் அல்லவா. எனவே அந்த வியாபக நிலையை நாம் சொற்களாலே குறிக்கிறோம். குறிக்க முடியாத ஒரு வியாபகம், சொல்ல முடியாத ஒரு வியாபகத்தை மந்திரங்களினாலே நாம் வியாபக நிலையை குறிப்பதற்காக இந்த எந்திரம் வழிபடுகின்றோம், பயன்படுகிறது. அப்புறம் ஆமா வழி வழி அதுதான். ஆமா, அது சொல் எதுக்குன்னா, சொல் பொருளை உணர்த்தால், பொருளை உணர்த்துவதற்கு அதுதான் கருவி, அதுதான் கருவின்னு நம்ம, அதுதான் உண்மை, அதுதான். அதனால தான் இப்போ என்ன பண்ணுறோம், பெருமான ஒரு பொருள் பரம்பொருள் அவனை அடைவதற்கு எதுனா மந்திரமாக இருக்கிற சொற்கள் தான் நமக்கு கருவி என்று நாம் சொல்கிறோம். அதனால தான் மந்திரமாவதுன்னு பாடுறான். எனவே அதில் மந்திர எழுத்துக்களில் மூலமந்திரம் பயன்படுத்தப்படும். மந்திரங்கள் எல்லாம் உண்டு, கிரியா மந்திரம்லாம் எல்லாம் இருக்குது. ஆனால் மூலமந்திரம் தான் மிக முக்கியமாக எந்திரத்துக்கு என்று மூலமந்திரம் பயன்படுத்தப்படும். அப்புறம் மந்திரம் நிர்மாலியம் ஆகாது. மற்ற பொருள்கள் எல்லாம் மாலையிட்டால் ஒரு நாளைக்கு சாத்திய பூமி மறுநாள் சாத்த முடியாது, ஒரு நாளைக்கு சாத்திய ஆடையை மறுநாள் சாத்த முடியாது, மாத்திரம். அதுபோல இல்லை, சொற்கள் எல்லாம் மந்திர சொற்களுக்கெல்லாம் நிர்மாலயம் கிடையாது. இன்றைக்கு நான் அதே பாட்டை சொல்கிறேன், அடுத்து ஒரு அரை மணி நேரம் பொறுத்து இன்னொருத்தர் அதே பாட்டை சொல்லலாம். எல்லாரும் மந்திரத்துக்கு நிர்மாலயம் கிடையாது. தேவாரத்தை அவரும் பாடலாம், நானும் பாடலாம். என்ன அவர் நல்லா பாடுவார், நான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பெருமானுக்கு இல்லையா. அந்த மாதிரி அது நிர்மாலயம் ஆகாது. ஏன்னா மந்திரத்துக்கு நிர்மாலயம் கிடையாது. எனவே மந்திர எழுத்துக்களை வைத்துக்கிறோம். இறைவனுக்கு மந்திரம் தூல வடிவம். அடுத்து என்னன்னா, மந்திரம் தான் அவனுக்கு தூல வடிவம். அவனுக்கு எத்தனையோ வடிவம் இருக்குது, ஆனால் மந்திரம் தான் அவனுக்கு தூல வடிவமாக நாம் சொல்லுகிறோம். அப்புறம் மந்திரம் பெருமானதைய நாமம், அவனுடைய பெயராக இருக்கிறது. தியான மந்திரமே மூல மந்திரம். நமக்கெல்லாம் எதை தியானிக்கிறோமோ அதுதான் மூலமந்திரம். அந்த மூலமந்திரம் தான் நமக்கு தியான மந்திரமாக இருக்கிறது. தியான மந்திரம் வேறு, மூலமந்திரம் வேறு அல்ல. என்றால் நமக்கு பாட்டே சிந்தித்து எழுவார் நிலையிலும் பாட்டு சொல்கிறோம், நமச்சிவா என்று சொல்ல வல்லோம் என்றெல்லாம் எடுக்கிறாங்க. அப்புறம் எல்லா எழுத்தும் பெருமான், பெருமான் அருள், பெருமான் அடிமை உடைமை குறிப்பது. எழுத்துக்கள் எல்லா எழுத்துக்கள்னா மந்திர எழுத்து தான். மந்திர எழுத்து மட்டுமல்ல, அவன் படைக்கின்ற எல்லா எழுத்துக்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவையெல்லாம் பெருமானை குறிப்பது. மூலமந்திரம் மட்டுமல்ல, எந்த மந்திரத்தை சொல்லி அவன் பெயரை சொன்னாலும் அது பெருமானை குறிப்பது தான். அது பெருமானுடைய அருள் சக்தியாக இருக்கிறது. பெருமானுக்கு அடிமையாக இருக்கலாம், உடைமையாக இருக்கலாம் என்று இந்த வகையில் எந்திர வழிபாடு. 9வது, மாயா காரியங்களில் மந்திரம் சுத்த மாயா காரியம். மாயா காரியங்கள் அது சுத்த மாயா காரியம்தான். மற்றெல்லாம் பொருள்கள் எல்லாம் அசுத்த மாயை. எந்த பொருளாக இருந்தாலும் அசுத்த மாயை தான். எனவே மாயை என்பது சுத்த மாய காரியம், அது வாக்கு, அது அல்ல மந்திரமுக்கு முக்கியம். அப்புறம் பொருள் உலகை விட்டு சொல் உலகம், அதிலும் வர்ணத்துவா பயன்படுகிறது. நமக்கு வழிபாட்டிற்கு பொருள் உலகை என்னதான் பூக்களை கொண்டு நைவேத்தியம் வைக்கிறது எல்லாம் செய்தாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு மந்திரம் சொல்கிறார். நம்முடைய திருமறை வழிபாட்டு நம்முடைய விமல்நாதன் எத்தனையோ கிரியை பண்ணுறார், விடாமல் ஒரு திருமுறை ஏன் சொல்கிறார் என்றால் அப்போ தான் அது போய் சேரும். எனவே சொல் வடிவில் தான் அவனை அடைய முடியும்னாலே பொருள்களை அர்ச்சனை செய்கிற பொழுது மந்திரங்களெல்லாம் அர்ச்சனை செய்வதாலே மந்திர எழுத்துக்கள் மிக முக்கியம் என்பதனாலே அந்த மந்திரத்தை தாங்கி இருக்கின்ற வடிவம் எந்திரம் என்பதாலே எந்திர வழிபாடு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதுதான் சுருக்கமாக நான் சொல்ல எண்ணியது. அதை நாம் முன்ன சொல்லியிருக்கிறோம், இருந்தாலும் அதை மறுபடியும் அங்கே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அது 39ஆம் பக்கத்தில். அதுக்கு முன்னால் கும்பம் பிம்பம் திம்பம் தம்பம் என்று சொல்கிற ஒன்று, இவற்றில் தம்பம் லிங்க வடிவம் சிறந்தது. அதுபோல் மந்திரம் எந்திரம் தந்திரம் என்பதில் எந்திர வடிவம் சிறந்தது என்று நாம் கொள்ள வேண்டும். ஏன் இதை சொல்லுகிறார் என்பது ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது ஐயா, நம்ம 3 பாட்டு முடிச்சோமா? 4 முடிச்சிட்டோம். 4 5வது பாட்டுக்கு வரணும். சரி, இப்போ 4 முடிஞ்சு போச்சு இல்லையா? ஆமாம், 4 முடிந்தது. 40 37 39 44. சரி,
திருவம்பர சக்கரம் 41 5வது பாடல் நம்ம பார்க்கிறோம். 901 மந்திரம் 5வது பாடல் பார்க்கணும். அதற்கு முன்னால் உங்களுக்கு ஐயா தான் அந்த புத்தகத்தில் பாட்டை கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பாட்டை கொஞ்சம் பாருங்க. நம்ம ஆரம்பத்திலிருந்து சக்கரங்களை கொடுத்துருக்காங்க, படம் கொடுத்துருப்பாங்க. அதில் திரு அம்பல சக்கரம் என்று 898 897 898 தான் ஒன்றி வாழிடம் தன்னெடுத்தே ஆகும் என்று பாட்டு அது இருக்கா பாருங்க. தான் பாட்டு 2வது பாட்டு திரு அம்பல சக்கரம் 2வது பாட்டு. தான் ஒன்றி வாழிடம் தன்னெடுத்தே ஆகும் என்று வருது இல்லையா. இந்த பாட்டுக்கு விளக்கமாகத்தான் பக்கத்தில் ஒரு படம் கொடுத்துருக்குறோம். திரு அம்பல சக்கரம் பெருசாக கொடுத்துருப்போம். அந்த சக்கரத்தின் விளக்கம் அன்னைக்கு சொல்லியிருக்கிறோம். அதாவது பெருந்திசை கோணத்திசை என்று வைத்து அதை எப்படி எழுத வேண்டும் எல்லாம் விளக்கியிருக்கிறோம். அதில் என்ன அது எத்தனை முறை சொல்லலாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அதில் என்ன நான் சொல்ல வேண்டியதுன்னா, இப்போ பெருந்திசைன்னு சொன்னால் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு தானே பெருந்திசை. அதில் படத்தை இப்போ இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா மேல் பக்கமாக இருந்தால் வடக்கு, கீழே இருப்பது தெற்கு. உங்களுக்கு வலப்பக்கம் இருந்தால் இந்த கிழக்கு, இடப்பக்கம் இருந்தால் மேற்குன்னு பார்க்குறோம். இந்திய தேசப்படத்தை பார்த்தீங்கன்னா கிழக்கு வங்காள விரிகுடா, மேற்கே அரபிக்கடல் பார்க்குறோம் இல்லையா. அதுபோல் கிழக்கு பார்த்தீங்கன்னா அந்த அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சின்னு இருக்கும். அதாவது மேலே ஒரு 3 சி, கீழே ஒரு 3 சி, இடையில் ஓங்காரம் இருக்கும். அந்த ஓங்காரத்துக்கு 2 பக்கமும் சின்னு இருக்கும். அந்த படம் உங்ககிட்ட இருக்கான்னு பார்த்தா அப்போ தான் புரியும். அதான் வச்சிருக்கலாம், சில பேர் வச்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும், இருந்தால் குழப்பமாக இருக்கும். ஐயா இருக்குதா? அதான் நீங்கள் வச்சுருக்கலாம், சில பேருக்கு எல்லாருக்கும் வச்சுருக்கோம். அதே முன்ன கொடுக்குற பொழுது எடுத்தாரணும், அதை எடுத்தாரு. அதாவது ஒரு ஃபைல் போட்டால் உங்களுக்கு பிரச்சனை. அதேதான்யா, இதுதான் அது கொஞ்சம் ஒரு 2-3 பேர் ஒன்றா பாருங்க. ஏன்னா எல்லாம் நிறைய இருக்காது, காப்பீஸ் இருக்காது. அது ஐஎம்லேயே போட்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா, போட்டு கொடுத்து. அந்த சக்கரத்தை பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த ஓங்காரம் நடுவில் இருக்கும். அதை சுற்றி ஒரு கட்டம் போட்டுருக்கு பாருங்க. அதில் 3 சி, கீழே 3 சி, பக்கத்தில் சின்னு போட்டிருக்கும். அது பெருந்திசை கோணத்திசை எல்லாம் 8 திசை இல்லையா, 8 இருக்கும். இதில் இப்போ சி என்று உதாரணமாக கிழக்கு பக்கம் வச்சுங்களேன். சி என்று ஆரம்பிச்சிங்கன்னா சிவாய நம, அப்புறம் இப்படி விட்டா சிவாய நமன் 2 வகையாக இருக்கும். பெருந்திசை மூலமாக 2 முறை ஜபிக்கலாம், சிவாய நம சிவாய நமன். கோணத்திசை வந்தீங்கன்னா 3 முறை ஜபிக்கலாம், சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று 3ஆக. இதெல்லாம் அன்றைக்கி சொன்னது தான். சிவாய நம என்பதை கோணத்திசையில் தொடங்கினால் சி என்று தொடங்கினால் 3 முறையும், பெருந்திசையிலே தொடங்கினால் 2 முறை என்ற 5 முறை ஜபிக்கணுன்றான். அதைத்தான் உங்களுக்கு அங்கே விளக்கி இருக்கணும். பெருந்திசை 4 சிகாரங்களும் உங்களுக்கு குறிப்பு கொடுத்துருப்பேன். கோணத்திசை மூலை 4 சிகாரங்கள் உள்ளன. அவற்றை முதலாவதாக தொடங்கி சிவாய நம என ஓதுதல் வேண்டும் பெருந்திசைகளாக. அங்கன ஓதுங்கால் பெருந்திசையில் உள்ள சிகாரம் ஒவ்வொன்றுக்கும் இருமுகமாக தொடரலும் 2 முறை விடும். கோணத்திசையிலே ஒவ்வொன்றும் 3 வகையாக தொடரலாம். அப்படி செய்தால் கிழக்கு முதலாக தொடங்கி சுற்றி வந்தீங்கன்னா வடகிழக்கில் 3 முகமும் ஓதி முடித்தால் 20
ஒரு வட்டம் சக்கரம் புத்தகம் இல்லையா, அந்த கிழக்கு முதலாக ஆரம்பித்து வடகிழக்கு ஈசான முறை இப்படி சுற்றி வந்துடணும். வந்தீங்கன்னா அது 20 முறை அந்த சிவாயனம்னு சொல்கிறீங்க. நீங்கள் சிவாயனம்னு சொல்லிட்டு பின்னால் அதை 20, அதன் பின்னர் பெருந்திசை முதலாக தொடங்கி ஓதி முடித்தால் 108 வரும் என்று 5 முறை சொன்னால் 100, ஒரு முறை சொன்னால் 8, 108 என்றால் 108 முறை உச்சரிக்கலான்னு வருது. இதை அன்றைக்கி நான் சொன்னேன். இதை நானவே 108 சொல்லிட்டு போகலாம். இது ஏன் ஒரு கோடு போட்டு பண்ணணும் அவங்க கேட்டாங்களா? இது நேராக இருக்கலாம்னா வழிபாடு. இப்போ நாம் என்ன சொல்கிறோம், ஏன் சிவலிங்கத்தை வச்சு வழிபடணும்? சும்மா வழிபடுங்களேன். ஏதாவது ஒரு அடையாளம் இருந்தால்தான் நமக்கு மனசு ஒன்றும். முதல்ல இன்னொன்று அவர் சொல்கிறார், திருமூலரை பொறுத்தவரையில் நீங்கள் சிலை வழிபாடு செய்வதை விட எந்திர வழிபாடு பயன்றார். என்ன காரணம் என்றால், பூஜை பண்ணுற பொழுது கூட பூ போட்டுக்கிட்டே இப்படி பார்க்கலாம், இங்கே என்னடா யார் போகிறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னா கோண திசை இந்த திசைன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் பார்க்க முடியாது. திருப்பி சிவாயனம் 1 2 2 அப்படிதான் பார்க்கணுமே தவிர கான்சன்ட்ரேஷன் போகாது. அப்போது மந்திரங்களை உச்சரிக்கிறீங்க நீங்கள் வியாபகமாக, முற்றிலும் வியாபகமாக பெருமான் வியாபித்திருக்கிறான் என்ற வியாபக நிலையை உணர்றீங்க. உணர்ந்து மந்திரத்தை சொல்கிறீங்க, அவனுடைய பெயராக இருக்கிற மந்திரத்தை சொல்கிறீங்க. இதுதான் பலன்றார் அவர். எந்திர வழிபாடு மிக பலன். அந்த அன்னைக்குள்ள போன வகுப்பு நான் சொன்ன ஞாபகம். ஒன்றா ஒரு சான்ஸ் எடுத்து பாருங்கள், என்ன பண்ணணும். இது திருமலை சக்கரம் எளிமையாக கூட சொல்ல போகிற சொல்லலாம். தெளிவாக புரியும், தெளிவாக தெரியும். இது மாதிரி ஏதோ ஒரு எந்திரத்தை நீங்கள் நிறைய சொல்ல போகிறார். உங்களுக்கு எளிமையாகவும் புரிகின்றபடியாக ஒரு சக்கரம் வருது இல்லையா, அந்த சக்கரத்தை வச்சுங்க. சக்கரத்தை வைத்துக்கொண்டு அவர் சொல்வது போல எங்களுக்கு ஜபித்து ஏதாவது ஒரு வேண்டுகோள் வைத்துங்க. ஏதோ ஒரு வேண்டுகோள் வைத்துக்கொண்டு இந்த வேண்டுகோள் எனக்கு நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் விரைந்து நிறைவேறுன்றார் திருமூலர். பெருமானை வழிபட்டால் நமக்கு கிடைக்கிறது வேற. எந்திர வழிபாடு இன்னும் பலன் தரும். ஏன்னா ரொம்ப நெருக்கமாக வந்து போயிடுறீங்க. ஏன்னா மந்திர சொல்லினாலே அவன் அணுகிறீங்க. நீங்கள் பூக்களாலோ அல்லது ஆராதனையாலோ அணுகலை. மந்திர சொல்லால் அணுகிற பொழுது திருப்பி அந்த சிவாய நமன்னு சொல்கிற பொழுது இந்த பக்கம் சிவ, இந்த பக்கம் நம, இடலை யா என்று மாட்டிடுச்சு இல்லையா. அப்போ ஒரு பக்கத்தில் பெருமானுடைய திருவருள், ஒரு பக்கத்தில் உலகியல். திருப்பி சிவாய நமன் சொல்கிற பொழுது சிகாரம் முன்ன வந்தால் நம நீங்கிவிடும் என்று அந்த நிலைக்கு நீங்கள் அடைவீர்கள். அந்த நிலையிலே உயிர் அதை மந்திரத்தை சொல்லுகிற பொழுது பலன் நிறைய என்றுதான் திருமுலரை ஒரு சத்திய வாக்காக சொல்கிறான் பார்க்குறோம். அதை நாம் செய்யலாம். நான் ஒரு முறை செய்திருக்கிறேன், அதையும் சொல்லிடுறேன். நான் என்ன செய்திருக்கிறேன், அப்பாவுக்காக செய்திருக்கிறேன். அதை உங்களுக்கு சொல்லிக் கூட இருக்கலாம். கையில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு புண்ணு மாதிரி வந்துடுச்சு, பெருசாக வந்துடுச்சு. அது ஒன்றும் பெருசு இல்லை, ஆனால் அவங்களுக்கு ஆறாமல் இருந்தது. அந்த ரணம் ஆறுவதற்காக ஒரு சக்கரம் இருக்கிறது, அதுக்கு மந்திரம் உண்டு. அந்த அப்பாவுக்காக அந்த சக்கரத்தை எழுதி, நான் செப்பு தகவலாம் கூட வைக்கலை, சாதாரண மாதிரி ஒரு பேப்பரில் தான் எழுதினேன். எழுதி வைத்துக்கொண்டு பூஜையில் வைத்துட்டு வழிபட்டு ஏறக்குறைய ஒரு வாரமும் தான் நான் செய்திருப்பேன். ஆறிப்போச்சு, அந்த ரணம் ஆறிப்போச்சு. அது ஒரு வாரம் தான். அது என்னென்னா அவங்க பெரிய ஆளுஇல்லை எப்படி இருந்தாலும் ஆள் யாருக்கு சொல்கிறோம், அவங்க எல்லாம் பூஜை செய்கிறவங்க இல்லையா. அதனால் அந்த மந்திரம் சுலபமாக அவங்களுக்கு பழிச்சு போச்சு. நம்முடைய ஆற்றல்னு சொல்ல முடியாது. அந்த மந்திர ஆற்றல், மந்திரத்தை வாங்குறவன் யார் இருந்தால் சரியான பாத்திரம், சீக்கிரம் முடிஞ்சு போச்சு. அதுபோல் நமக்கும் தான், அப்பாவுக்காக சொல்லலை, அதுபோல் நாமும் கூட பெருமானை எண்ணினால் அந்த பாத்திரத்துக்கு ஆளாகிறோம். நிச்சயமாக பலன் கிடைக்கும் என்று தான் திருமலை சொல்வதால் தான் நான் அதைத்தான் இன்றைக்கி நான் சொல்ல வந்தேன். சார் இங்கே என்னென்னமோ சொல்கிறீங்க, இப்படிலாம் எங்கே சார் பண்ணி எழுதுறது என்று சொன்னால், அவர் திரு அம்பல சக்கரத்துக்கு பல வகையான வடிவம் கொடுத்திருக்கிறார். அதுதான் அவர் செய்த ஒரு விஷயம். திரு அம்பல சக்கரம் தான் எத்தனை வகையாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் இப்போ படிக்கிறோம். 4 பாட்டு படிச்சிட்டோம். இந்த 4 பாட்டில் முதல் பாட்டு இருக்கு இல்லையா, இருந்தை வட்டங்கள் இருக்கு இல்லையா, அது எப்படி வரைய வேண்டும்னு சொல்லுறார். 6 12 25 அறையா இருக்கணும்னு சொல்லி அதை எப்படி வரைய வேண்டும், 4 ஸ்கொயராக இருக்கணும்னு அவன் சொல்லிடுறார். எப்படி வரைய வேண்டுறதுக்கு முதல் பாட்டு. 2வது பாட்டு 3வது பாட்டு அதுக்குள்ளே என்னென்ன எழுத வேண்டும் என்று சொல்கிறார். அதனால் என்ன எழுதியிருக்காங்க அப்பா, 2 பாட்டு முடிந்தவுடனே 50 முறை ஓத வேண்டும்லாம் சொல்லிட்டு எழுதுகிறாங்க. திசை 50 முறை ஓதினால் 108 ஜபிக்கலாம். சித்தி பெறும் வரையில் இவ்வாறே இச்சக்கரத்தை வழிபட்டு பலமுறை ஓதுதல் செய்யத்தக்கதுன்ட்டாங்க. இந்த மந்திரத்தை இப்போ கையில் வச்சுக்கிறீங்க இல்லையா, இதை உங்களுக்கு என்ன பலன் வேண்டுமோ அந்த பலன் வருகின்ற வரை நீங்கள் ஜபிக்கலாம் என்று சொல்லிட்டார். இதுதான் முதல்ல அவர் சொல்லுகின்ற திரு அம்பல சக்கரம்.
இது எல்லாராலும் முடியாதுன்னு அவர் என்ன செய்தார், அடுத்து எழுதுகிறார். அடுத்து தான் நம்ம 899 பாட்டு அரஹர என்ன என்று வருது பாருங்க. நம்ம நடந்தது அந்த ஓங்காரத்துக்கு நடுவில் ஹர என்று போடணும்னு சொல்லி ஹர என்று போட வேண்டும் சொல்றது. இதனால் மேற்குறித்த சக்கரத்தில் முன்ன சொன்ன சக்கரம் கையில் இருக்கு இல்லையா, சக்கரத்தில் நடுவன் நிற்கும் ஹர என்னும் மந்திரத்தின் சிறப்பு கூறப்பட்டது. சிவனுக்கு இப்பொருள் இப்பெயர் பாசங்களை போக்குபவன் ஆதலால் வந்தது என்றார். ஹரன் என்று சொல்றது இல்லையா, இதுவரையில் அவர் சிவன் தான் சொன்னார். சிவாய நம சிவாயன் சொன்னவர் இந்த இடத்துல ஹரன் என்ற ஒரு வார்த்தையை சொல்றார். அதாவது சிவனுக்கு இணையாக சிவன் என்ற பெயரை மாற்று பெயராக பரியாய நாமமாக அல்லது ரீப்ளேஸ் பண்ணுறது, சிவனுக்கு என்ற சொல்லை ரீப்ளேஸ் பண்ண வேண்டும் என்றால் ஹரன் என்ற சொல்லைத்தான் பயன்படுத்துகிறார்கள். அது என்ன உதாரணம் என்றால், ஹரன் என்ற வார்த்தையை நம்முடைய திருவாசகத்தில் அரணேயோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து என்று சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அதே போல மெய்கண்டார் சொல்லுகிற பொழுது சிவஞான போதம்தான் அதில் சொல்லுகிற பொழுது அரண்கடல் செலுமே என்று சொல்கிறார். அப்போ அவரும் அரண் என்று சொல்கிறதுனால சிவனுக்கு அடுத்ததாக சிறப்பாக இருக்கின்றது சைவத்தில் ஹரன் என்ற பெயர். ஏனென்றால் சிவன் என்பது தான் மங்களம் உடையவன் என்பது. ஹரன் என்று சொன்னால் உங்களை மங்களமாக ஆக்கிறான், பாசங்களை நீக்கி உங்களுக்கு மங்களத்தை தருகிறான். எனவே சிவனுக்கு அடுத்தது ஹரன் என்றது நாம் அடியார்கள் சொல்ல வேண்டும் என்று விதித்திருக்கிறார்கள். அந்த முறையில் சக்கரத்திலேயே ஹரன் என்பதை சொல்கிறார். அந்த திருஅம்பல சக்கரத்தில் ஹரன் என்ற வார்த்தையை சொல்லி ஹரன் என்ற மந்திரத்தை கூறுகிறார். சிவனுக்கு இப்பெயர் பாசங்களை போக்குகின்ற, ஏன்னா ஹரன் என்று சொன்னால் அரிப்பவன் அர்த்தம், பாசங்களை அரிப்பவன் என்றால் பாசங்களை நீக்குவன் அர்த்தம். மெய்கண்ட தேவரும் தமது நூலிலே சிவஞானபுரத்தில் இப்பெயரையே சிறந்தெடுத்து ஓதியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். திருவாசகத்திலே வருவது பார்க்கிறோம். சிவன் என்னும் பெயரில் சிறப்பே இதுகாரும் கூறியதால் ஹரன் என்ற பெயரை இங்கே சொல்லியிருக்கிறார் என்று அந்த 3வது பாட்டுக்கு விளக்கினார். அடுத்து 4, 5 நாம் விளக்கிட்டோம். 8 நிலை எங்கோ நிரூபிப்படம் என்று சொல்லி அந்த ஓம் என்று வருது இல்லையா, அந்த சக்கரம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது போன வகுப்பில் கொடுத்துருக்கலாம். ஓம் ஐயா இந்த அதில் பின்னாடி இருக்கு இல்லையா, அதான் பின்னாடி இருக்கு பாருங்க, ஹோம் இருக்கு பாருங்க. அதைத்தான் அவர் சொல்றார். சரி, அது 900, அதாவது பாட்டு 4 பாட்டு 5 அந்த 2க்கு உரியதாக வைத்துக்கணும். 8 நிலையுள்ள எங்கோன் இருப்பிடம் 8னில் 1 2 3 ஒட்டிய விந்துவும் நாதமும் ஓங்கிட பட்டது மந்திரம் பால்மொழி பாலே என்று நாம் படிக்க விளக்கம்னா அது படித்த விஷயம்தான். அந்த அந்த பாட்டு உங்கள்கிட்ட இருக்கு இல்லையா, அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அதான் இருக்கும் 4வது பாட்டு, 4வது பாட்டு தானே இருக்கும். அது என்னன்னா, அந்த 8ல் 4 8 சொன்னா இல்லையா, சி சொன்னா இல்லையா, கோணத்திசை 4 ஒழித்து அந்த கோணத்திசை எடுத்துடணும். எடுத்துட்டா அதாவது திரு அம்பல சக்கரத்தில் அதை எடுத்துட்டு அதுக்கு மட்டும் தனியாக அங்கே போட்டிருக்காங்க. கோணத்திசை 4ஐயும் மூலைகள் 4ஐயும் ஒழித்து எஞ்சிய 4ற்கும் நேராக நடு அறையுள் மேலை சக்கரத்தில் உள்ள அறை என்பதை நீக்கி முன்ன சொன்ன அரண் ஹோம்க்கு போல அறை போட்டோம் இல்லையா, அதை எடுத்துடணும். எடுத்துட்டு இங்கே இருக்கு பாருங்க, ஹூம் ஹவும் ஹம் ஹா 4 வகையாக இருக்கு பாருங்க. 4 வகையில் இருக்கின்ற அந்த ஒழித்து எஞ்சி இருக்கிற 4ற்கும் நேராக நடு அறையுள் மேலை சக்கரத்தில் உள்ள அறை என்பதை நீக்கினால் ஹூம் ஹவும் ஹா வருது இல்லையா, அது பீஜாட்சரம்னு அர்த்தம். அது பீஜாட்சரத்தை ஓம் என்பது பிரணவ மந்திரம், பிரணவத்தை பீஜாட்சரத்தை பிரணவத்தோடு சொல்லணும். எனவே ஓம் ஹூம் ஹவும் ஹாம் என்று எடுத்தீங்கன்னா அது என்ன ஏன் அப்படி சொல்லணும் என்றால், பொறித்தால் என்பவற்றை பிரணவத்திற்கு மேலே பொறிக்க அப்படி பொறித்தால் பெருமானோடு பெருமாட்டுக்கு உரிய சக்கரமாய் விளங்கும். சி என்று சொல்றது பெருமானை மட்டும்தான் விளக்குது, சக்தி அதுக்குள்ளே அடங்கி இருக்குது. அந்த பாவனையில் செய்தால் தப்பு கிடையாது. சிவன் என்று சொன்னால் சில பேர் நினைச்சிட்றாங்க சிவன் என்றால் நாங்கள் சக்தி இல்லைன்னுறாங்க. அதான் சிவனெல்லாம் சக்தி இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சு. அது கிடையாது. எங்கெல்லாம் சிவமோ அங்கெல்லாம் நிச்சயமாக சக்தி இருக்கிறதுன்னு தான் உண்மை. சக்கரத்திலே அப்படிதான்.
இப்போ சிவலிங்கத்தில் பார்க்குற பொழுது நம்ம சிவலிங்கம் தானே சார் சொல்கிறோம், அங்கே எங்கே சார் சக்தி இருக்குதுன்னு கேட்குறாங்க, தெரியாதவங்க கேட்குறாங்க. திருவள்ளுவர் என்ன பண்ணார், சிவலிங்கம் என்றால் பானம் இருக்குல்ல, அதுதான்ப்பா சிவலிங்கம். கீழே இருக்கு இல்லையா ஆவுடையார், அது பீடம், அது சக்தி. அப்போ சக்தியும் சிவமும் இணைந்ததுதான் சிவலிங்கம். சிவலிங்கம் சிவனுக்கு மட்டும் உரிய அடையாளம் அல்ல, சிவமும் சக்தியும் பிரியாமல் இருக்கிறார்கள் என்பதற்கு உள்ள அடையாளம் தான் சிவலிங்கம். அது அரூரமாக இருப்பதாக நமக்கு தெரியல. பீடத்தை பார்க்கிற பொழுதோ பாடத்தை பார்க்கிற பொழுதோ அது சிவம் சக்தி நமக்கு தெரியல. அதை விளக்குவதற்கு தான் என்ன பண்ணாங்க, பின்னால கோயில்கள் திருக்கோயில்களில் சிவலிங்கம் என்று வைத்தாச்சு, அம்பாளை தனியாக கொண்டாந்து வச்சுட்டாங்க. இது அம்பாள் என்று சொல்லி சக்தி என்று வச்சுட்டாங்க. அது புரிவதற்காக. அது வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் இப்போ கண்ணப்ப நாயனாரை பற்றி சொல்கிற பொழுது சேக்கிழார் ஒரு குறிப்பு சொல்கிறார். மலை மேலே இருக்கின்ற ஏகநாயகனை கண்டார்ன்றார். ஏகநாயகனை கண்டார்னா யார், சிவலிங்கம் தான், வேற அங்கே ஒன்றும் கிடையாது. அம்பாளோ மற்ற உருவமோ எதுவும் கிடையாது, பரிவார தெய்வம் ஒன்றும் கிடையாது, பெருமான் மட்டும்தான் அங்கே இருக்கிறான். பெருமான் மட்டும் இருந்தாலும் கூட அங்கே ஆவுடையார் இருக்கு இல்லையா, எனவே அது சக்தி என்று. அதனால தான் அந்த காலங்களில் எனக்கு கூட அது தெரியும், எங்கள் கிராமத்தில் அதை பார்த்துருக்குறேன். சில ஞானிகள் துறவியாக இருக்கிறவங்க இறந்து போவாங்க. இறந்து போனால் என்ன பண்ணுவாங்கன்னா, சமாதியில் இலிங்கம் வைப்பாங்க. இலிங்கம் வைக்கிற பொழுது ஆவுடையார் வைக்க மாட்டாங்க. ஆவுடையாராக வைத்தால் அந்த இலிங்கம் கோயில் உள்ளது, சிவாலயம். அது ஆவுடையார் இல்லாமல் வெறும் பானத்தை வைத்தால் அது சமாதி. இந்த வேறுபாட்டுக்காகத்தான் இப்போ இந்த சிந்து நதி நாகரிகத்தை விளக்குறாங்களே, பல பேர் விளக்கிருக்காங்க, ஜான் மார்ஷல்லாம் விளக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க. தாஸ் குப்தா தான் நினைக்கிறேன், பேர் ஞாபகம் இல்லை எனக்கு. அவர் என்ன சொல்கிறார், சிந்து வெளியில் நிறைய பானங்கள் இருக்கிறது, இதெல்லாம் சிவலிங்கம் நினைக்கிறாங்க, இது சிவலிங்கம் கிடையாது, அதெல்லாம் ஜீவ சமாதின்றார். சமாதியாக இருக்கும்ன்ற அது ஓரளவு உண்மைதான். அதனால் ஆனால் அது சிவ வழிபாட்டை குறிப்பது தான். சிவ வழிபாட்டை குறித்தாலும் கூட அது சிவாலயம் அல்ல. அப்போ ஜீவ சமாதிக்கும் சிவாலயத்துக்கும் வேறுபாடு பார்க்கணும். இந்த குழப்பம் வரக்கூடாது என்று தான் பின்னால் என்ன செய்தார்கள், ஜீவ சமாதியில் இலிங்க வைக்காமல் பாதத்தை வைத்தாங்க, 2 பாதத்தை வைத்தாங்க. அதுவும் நமக்கு இருக்குது, திருவாரூர் பார்த்தீங்கன்னா பாதம் இருக்கும், பாதத்தை வச்சாங்க. பாதம் வச்சா என்ன ஆகி போச்சு, பௌத்தர்கள் பாதம் புத்த பீடிகளை பாதத்தை வச்சுட்டாங்க. அதே மாதிரி ராமாயணத்துக்கு போனீங்கன்னா தனுஷ்கோடியில் ராமபாதம் எல்லாம் பாதம் சொல்ல ஆரம்பிட்டாங்க. அப்போ ராமனுக்கும் பாதம், அப்புறம் தனுஷ்கோடியில் பாதம் இருப்பது போல் புத்தருக்கும் பாதம் சொன்னால் அப்போ சிவனுக்கு என்ற பாதம் அதை மாற்றிட்டு இப்போ மறுபடியும் லிங்கம் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த காலப்போக்க சில மாற்றங்கள். அதனால் எந்திர வடிவிலை சொல்லுகிற பொழுது அந்த முதல்ல சொன்னது திரு அம்பல சக்கரம், அப்புறம் ஹர என்ற சொல்லை சொல்லி அங்கே அம்பலத்தை வணங்கலான்ட்டார். ஒன்று ஹர என்று சொல்லாமல் சிவாய நமன்னு சொல்லி வணங்குங்க, இல்லை அதே வடிவத்தை கொண்டு ஓங்காரத்தை எழுதி ஹர என்று எழுதி அப்படி வணங்குங்க. இது 2 சொல்லிட்டார். அப்போ அம்பல சக்கரம் 2 சொல்கிறார். 3வது தான் என்ன சொல்கிறார், 3வது இதில் என்ன பண்ணணும், ஹர என்பதை எடுத்துடணும். ஹர என்பதை எடுத்து விட்டு ஓம், படத்தை பார்த்தா தெரியும், ஓம் நடுவில் இருக்குது, 4 திசையிலும் 4 பெருந்திசையிலும் பீஜாட்சரம் இருக்குது. இந்த பீஜாட்சரம் சொன்னால் அது சக்தி வடிவம். எனவே சிவசக்தியாக இருக்கிற சக்கரம் இது. சிவனுடைய சக்கரமாக சக்தியை அடக்கியிருக்கிற சக்கரம் தான் திரு அம்பல சக்கரம். ஆனால் வெளிப்படையாக நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால், எப்படி ஆலயங்களில் சக்தியை தனியாக வைத்து வழிபடுறோமோ அதுபோல் எந்திரத்தில் வழிபட வேண்டும் என்றால் இதை செய்துங்க, இதை செய்து வழிபடுங்க. அது உங்கள் இஷ்டம்ட்டார். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு சாய்ஸ் கொடுக்கணும் இல்லையா. நீங்கள் இல்லை சார் சிவாயமே எனக்கு புரியுது என்றால் வழிபடுங்க, இல்லை சார் அதை ஓங்காரம் வைத்துக்கொண்டு ஹரை என்று வைத்தால் அது எனக்கு பிடிக்குது அதை வழிபடுங்க, இல்லையா இது மாதிரி வழிபடுங்க. ஹரை என்பதை நீக்கிவிட்டு பீஜாட்சரங்களை வைத்து வழிபடுங்கள் என்று அம்பல சக்கரத்தில் 3வது வழி, 3வது சாய்ஸ் கொடுத்துருக்கிறார். அதுதான் இப்படி சொன்னார். அதான் அந்த அது விளக்கம் கொடுக்குறாங்க. 23 என்றால் 6வது எழுத்து, அது உயிரெழுத்து ஹூ என்பது. ஈரேடு என்றால் 14, அது உங்களுக்கு நோட்ஸில் கொடுத்துருப்பேன், அது உயிரெழுத்து ஹவ். இவை தனியாய் நெற்றிலை அன்றி மேற்காட்டியவாறும் நின்று பீஜங்களாம் என்றார். ஹூ என்று சொன்னாலே பீஜம் தாங்க, அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதாவது திருவள்ளுவர் என்ன செய்கிறார், பீஜாட்சரம் என்று சொல்கிற பொழுது வடமொழியிலும் ஹூஹான்னு இருக்குது, தமிழ் ஊஹான் இருக்குது. அது என்ன பண்ணுறது, அதுக்காக என்ன செய்தார் என்றால் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஊன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ அதாவது உரல் ஊதல் சொல்கிறோமே, அந்த ஊ இருக்கு இல்லையா நெடில், அந்த நம்ம தமிழில் ஊன்னு தான் சொல்லுவோம். அவங்க பீஜாட்சரமாக சொல்கிற போது ஹூ அப்படின்னுவாங்க, அகரத்து போடுவாங்க. ஹா போட்டு ஹூ போட்டால் ஹூ என்று சொல்லுவாங்க. அப்போ ஹூ என்று போட்டுட்டு
எப்பொழுதுமே மந்திரத்துக்கு ஒரு இம் போட்டாகணும், மகரம் கட்டாயம் வரணும். எனவே ஹூ என்று சொல்லி பீஜாட்சரத்துக்கு ஒரு இம் போட்டால் ஹூம், அது வடமொழியில். நீங்கள் ஊம்னு எழுதலாம். இங்கே நாங்கள் என்ன எழுதியிருக்கிறோம், உங்களுக்கு இருக்க படத்தை பாருங்கள், அது வடமொழி. ஹா என்ற எழுத்து வந்து ஹூம்னு போட்டிருக்காங்க, அது வடமொழி. ஆனால் அதையே தமிழ் படுத்தலாம். உங்கள் விருப்பத்துப்படி இந்த மந்திரத்தை, இந்த எந்திரத்தை தமிழ் மந்திரமாக சொல்லலாம். ஊ என்று எழுதலாம், ஊ இம் போடலாம், ஊ என்று போடலாம். அதில் அவு, நமக்கு தமிழ் அவு இருக்குது, அவுன்னு போடுங்க, இல்லை ஹவுன்னு போடுங்க. ஹவும் என்று சொன்னால் அது வடமொழி, ஹவும் என்று சொன்னால் அது தமிழ், ரெண்டு தான். எங்கள் ஆசிரியர் பாடநத்தை ஒன்று சொன்னார், சிறுபெருத்தன் நினச்சி சிறுபெருத்தன். அதாவது வடமொழி தான் சிறந்தது என்று ஒரு காலம் இருந்து எல்லாம் வடமொழியாக பேசுவாங்களாம். அதில் முக்கியமாக பிராமின்ஸ் பார்த்தீங்கன்னா இருந்தால் தப்பாக நினைக்காதீங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா இருந்தால் திருப்பதி தான் இருக்கணும், அவன் இல்லை, இருந்தால் சொல்லலாம், இல்லா கூட சொல்லக்கூடாது, இருந்தால் நான் சொல்லிடுறேன். அதாவது அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, பேஷ் 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 அடிக்கடி சொல்லுவாங்க, சபாஷ் என்று வார்த்தை சொல்லுவாங்க. அதேமாதிரி சான்னு சொல்ல மாட்டாங்க, சான்னு சொல்ல, அப்படி சிவம் அப்படி தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்குள்ள டைலக்ட். அங்கே ஒன்றும் அப்படி கிடையாது. சொல்லுகிற பொழுது பிராமணிக்கல் டைலக்ட் இருக்கு இல்லையா, அந்த பார்ப்பனைய மொழி இருக்கு இல்லையா, அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அது அவங்க முறை. ஹூம் ஹாம்ன்றது பூனல், பூனல் தான், பூனல் பூனல் அப்படி, பூணூல் சொல்ல மாட்டாங்க, பூனல் பூனல் தான். அது நமக்கு பூனல்னா அணிதல்னு ஒரு அர்த்தம் நமக்கு இருக்குது, பூனல்னா அணிதல்னு ஒரு அர்த்தம் இருக்குது, சொல்லி போகிறாங்க, தப்பு கிடையாது. பூணூல், நாம் பூண் நூல் என்று நாம் சொல்கிறோம். அது ஏன் சொல்கிறோன்னா, எங்கள் ஆசிரியர் சொன்னார், இந்த மாதிரி எல்லாவற்றையும் வடமொழியை சேர்த்து சேர்த்தானு சொல்கிறோங்க இல்லையா, அதனால் குரு வடமொழி சொல்கிறவரா, அவர் உட்கார்ந்து கொண்டு நம்ம ஜெபிக்கிறார். அப்போ வந்து அவருடைய வேஷ்டி போட்டிருந்தாங்களாம், வளர்த்திருந்தாங்களாம் வாசலில். அது வந்து ஒரு ஆட்டுக்குட்டி வந்து அதை கடிக்குதான். கடித்த உடனே அவன் என்ன பண்ணான், சீடன் போய், குருவே குருவே வேட்டியை ஆட்டுக்குட்டி கடிக்குதுன்னான். உடனே கோச்சிட்டாரான், நீ எப்படா சம்ஸ்கிருதம் படிக்க போகிற, அப்படி சொல்லக்கூடாதுரா, வேஷ்டியை ஆஷ்டு குஷ்டி கடிக்குதுன்னு சொல்லு அப்படி சொல்லுன்னாரான். அதாவது வேட்டி தான் அது, அதை வேஷ்டின்னு சொல்லணும். ஆடு தான் ஆட்டுக்குட்டி தான், ஆஷ்டு குஷ்டின்னு சொன்னால் தான் அது எழுதுன்னு சொல்கிறது. இதெல்லாம் அந்த காலத்தில் சமஸ்கிருதம் கற்றுக் கொடுக்குற பொழுது வந்த கதைகள் இதெல்லாம். ஒரு வடமொழி சொல்கிறதுக்கு ஒரு பையன்கிட்ட போனாராம் ஒரு ஆசிரியர். எல்லாம் வடமொழி சொல்லிகிட்டே வந்தவர், அவருக்கு புஷ்பம் என்று வராது, வாய்க்கு வராது, ஈஷு வராது, புஷ்பம் வராது. ஏன்னா அவர் என்ன பண்ணாராம், புஷ்பம் புஷ்பம் அப்படின்னாராம். சகரம் கூட அங்கே உண்டு இல்லையா வடமொழியில், எனவே புஷ்பம் அப்படின்னாராம். பையன் என்ன பண்ணா, புஷ்பம் அப்படி, அவன் சரியா சொன்னான் இல்லையா, பாத்தியா தப்பா சொல்கிறார், புஷ்பம்ன்றார், அவன் புஷ்பம் சரியா சொல்கிறான். இது அவங்க அப்பா பார்த்தார், என்னங்க பையனே சரியாக சொல்கிறாமல் இருக்குது, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னா, அதுக்கு என்ன பதில் சொன்னாராம், புஷ்பம்னு சொல்லலாம், புட்பம்னு சொல்லலாம், பையன் தம்பி சொல்கிறார் இல்லையா, அந்த மாதிரி கூட சொல்லலாம். அவர் சொல்ல வராது, சொல்ல தம்பி சொல்கிறார் இல்லையா, அது மாதிரி சொல்லலான்னு சொன்னான்னு சொல்லுவாங்க. வடமொழியை கற்றுக்கொள்கிற போது எல்லாம் சிக்கல் என்பதற்காக சொல்கிறது. அதுதான் திருவள்ளுவர் என்ன செய்தார், ஊ போட்டு இம் போடுங்க, அது தமிழாக சொல்லுங்க, இல்லை வடமொழியை சொல்லணுமா பூ போட்டுங்க என்று தான் இது சக்தி மந்திரமாக சொல்லி, சிவசக்தி மந்திரமாக, சிவசக்தியாக இருக்கிற சக்கரம் என்று அந்த 4வது 5வது அந்த மந்திரத்தை சொல்லியிருக்கிறார் பார்க்கிறோம். சரி, அதான் அதை நிறுத்திக்கலாம், 4 5 கொஞ்சம் நிறுத்திக்கலாம்.